அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கரெக்டாக புரியும். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், இந்த மாதிரி நெல்லிக்காய் நமக்கு எல்லா கடையிலையுமே கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக. இந்த நெல்லிக்காய் ஒரு 3 எடுத்துக்கலாம். இது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பருப்பு பார்த்திங்கன்னா, அதாவது பச்சை பட்டாணி, இதுவும் இங்கே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும், ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸ், அதாவது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியும் 2த்தையும் ஊற வச்சுருந்தேன். இப்போ இது நான் நைட்டில் ஊற வச்சேன். காலையில் நான் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செய்ய போகிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இங்கே பார்த்திங்கன்னா நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெல்லிக்காய், அதுக்கப்புறம் அரிசி, கடலைப்பருப்பு, நம்ம ஊற வச்சுருந்த எல்லா பொருளையும் இதில் சேர்க்கலாம். அரிசி 4 ஸ்பூனும், கடலைப்பருப்பு 2 ஸ்பூனும், பட்டாணி 1 கப் அளவுக்கும் நான் ஊற வச்சுருந்தேன். பட்டாணி தான் அதிகமாக ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துடலாம். நைட்டில் ஊற வச்சிடணுங்க. நம்ம காலையில் எந்திரிச்சு இதை உடனே பிரேக்ஃபாஸ்ட் காலையில் ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இதில் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட ஒரு 2 ஸ்பூன் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்த அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி சேருங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நான் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்தேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது இப்போ ரெடியாக இருக்குது. இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயோ இல்லை தவாவோ அடுப்பு மேலே வச்சு சூடான உடனே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாவு எடுத்து கொஞ்சமாக இப்படி வச்சு ஒரு ஊத்தாப்பம் போல் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் குட்டி குட்டியாக ஊற்றலாம், இல்லை பெருசாலும் ஒரே மாதிரி கூட ஊற்றி கொடுக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எப்போவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாக ஊற்றி கொடுத்தா அவங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. என்னென்னா எனக்கு குட்டி சைஸ் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சில குழந்தைங்க. அதனால் இப்படி செய்யலாம். இல்லைனா இதை ஒரு ஷேப் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்க நம்ம குழந்தைங்க, அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டு இந்த பக்கமாக வேக வச்சுக்கலாம். எடுத்துடலாம். பாருங்கள், இது 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் மறுபடியும் அதே போல் ஊற்றிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் அதிகமாக வேண்டான்றவங்க இந்த மாதிரி செய்யலாம். எண்ணெய் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, எப்போயாச்சும் ஒரு தடவை இதை செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ணெயில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக ஒரே டைமில் கூட தவாவில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி 2, 3 அந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம். இதே போல் ஊற்றிட்டு கொஞ்சமாக சைடில் எண்ணெய் போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான பிறகு அந்த மாவு எடுத்து அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டுக்கலாம். இது நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எப்படி நம்ம சின்ன சின்ன தோசை மாதிரி செஞ்சோமோ அதே மாவு தான். வேறு எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. முதல்ல எண்ணெயில் போடும்போது எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. நம்ம எண்ணெய் போடாமல் செய்யலாம், எண்ணெய் போட்டும் இந்த மாதிரி செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சு எடுத்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இல்லைனா ஒரு ஆயில் ஸ்டெய்னர் கூட வச்சு அதில் கொஞ்சம் நேரம் எண்ணெய் உடஞ்ச பிறகு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க. ரெண்டுமே நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை கொடுக்கலாம். ஈவினிங்கில் அதையே அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஸ்நாக்ஸாக இதை கொடுத்துக்கலாம். ஒரே தடவை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் 2 டைமுக்கு குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.